வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. காலையில் ஓபிஎஸ்ஐ தேடி வந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் இதை பற்றி தேர்தல் ஆணையம்தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஓபிஎஸ்ஸிற்கும் எடப்பாடி பழனிசாமியிற்கும் சம்மன் அனுப்பி பல்வேறு கேள்விகளையும் கேட்டது. அதில் ஓபிஎஸ் பக்கம் நியாயம் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாகவும் வீடு தேடி காலையில் ஓபிஎஸ்ஸிற்கு வந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனுப்பிய அந்த கடிதம்தான் தற்பொழுது இரட்டை இலை சின்னம் உங்களுக்குத்தான் சொந்தம் என்பதை கூறும் விதமாக அந்த கடிதம் அமைந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் பல்வேறு திருப்பு முனைகள் ஏற்படும் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சிக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்க மாட்டார். தற்பொழுது இதனை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டுள்ளார். அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது மனநிலை அதிமுக யாருக்கும் அடிபணியக்கூடாது. அதிமுகவின் தொண்டர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு எப்ப வேண்டுமானாலும் இரவு பகல் ஆனாலும் களப்பணிகளை மேற்கொள்வதற்கும் தயங்க மாட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக பதவியேற்றதில் இருந்து பல்வேறு குளறுபடிகள் பிரச்சனைகள் என்று நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருந்ததாக தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு தோல்விகளை தழுவ வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து இரட்டை இலை சின்னத்தை பறித்து ஓபிஎஸ்ஸிடம் கொடுக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனையாகவே மாறும் என்றும் தற்பொழுது கள நிலவரத்திலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எம்ஜிஆர் அவர்களும் சரி, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, அதிமுகவை எப்படி கட்டுக்கோப்பாக திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக மாற்றினார்கள். ஆனால் அவர்களது மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையேற்றத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த அதிமுகவின் நிலைமையும் தலைகீழாகவே மாறிவிட்டதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எந்த விதத்தில் இது நியாயம்? உண்மைக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிமுகவின் உண்மையான தொண்டர்களை தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறது.